தமிழ்நாட்டோட அரசியல்னாலே நமக்கு ரெண்டே பெரிய கட்சிகள் தான் ஞாபகத்துக்கு வரும் இல்லையா? பல வருஷமா அவங்க தான் இங்க ஆதிக்கம் செலுத்திட்டு வராங்க. ஆனா இப்போ ஒரு கேள்வி. ஒரு புத்தம் புது கட்சி திடீர்னு உள்ள வந்து நின்ன முதல் தேர்தல்லே ஜெயிக்க முடியுமா? ஆட்சியை பிடிக்க முடியுமா? அதுக்கு என்ன மாதிரியான தேர்தல் கணக்கு தேவைப்படும்? வாங்க இந்த நம்பர் கேம் பின்னாடி என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இந்த கேள்விக்கு பதில் தேடுறதுக்காக அரசியல் ஆய்வாளர்கள் இப்போ தீவிரமா கணக்குகள்ல மூழ்கியிருக்காங்க. ஒரு புது கட்சி உள்ள வந்தா யாருடைய ஓட்டு வங்கிக்கு பாதிப்பு வரும், யாருக்கு லாபம் கிடைக்கும், அவங்களோட அந்த அனாலிசிஸ் தான் நாம இப்ப பார்க்க போறோம். பல வருஷங்களா தமிழ்நாட்டோட அரசியல்ங்கிறது டிஎம்கே அதிமுகன்னு ரெண்டு பெரிய தூண்களுக்கு நடுவுல நடந்த போட்டி தான். ஆனா இப்போ அந்த சமன்பாட்டையே மாத்தி எழுதுறதுக்காக ஒரு புதிய சக்தி களமிறங்கி இருக்கு. இது மொத்த ஆட்டத்தையுமே மாத்துமா? சரி, இந்த முழு விஷயத்தையும் நாம படிப்படியா புரிஞ்சுக்கலாம். முதல்ல களத்துல இருக்கிற முக்கிய பிளேயர்ஸ் யாருன்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஜெயிக்கிறதுக்கான அந்த மேஜிக் நம்பர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அதை வச்சு 3 அழகழகான சூழ்நிலைகள்ல ரிசல்ட் எப்படி மாறும்னு பார்த்துட்டு கடைசியா நிஜத்துல இது சாத்தியமான நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். முதல்ல முக்கிய போட்டியாளர்கள். இந்த எலெக்ஷன் யாருக்கும் இடையிலான போட்டியா இருக்க போகுது. இது நாள் வரைக்கும் இது இருமுனை போட்டியா தான் இருந்துச்சு. ஆனா இப்போ இது ஒரு மும்முனை போட்டியா மாறி இருக்கு. ஒரு பக்கம் பல வருஷம் அனுபவம் வாய்ந்த திமுகவும் அதிமுகவும், இன்னொரு பக்கம் அவங்களுக்கு எதிரா புதுசா களமிறங்கி இருக்கு தமிழக வெற்றி கழகம், அதாவது தவேகா. அடுத்ததா ஜெயிக்கிறதுக்கான கணக்கு. இங்கதான் நாம கொஞ்சம் நம்பர்ஸோட விளையாட போறோம். ஜெயிக்கிறதுக்கான ஃபார்முலா அப்படி என்னதான்? இந்த கணக்குகளை புரிஞ்சுக்கிறதுக்கு ஓட் ஷேர் டென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம முதல்ல தெரிஞ்சுக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு புது கட்சி இந்த பழைய பெரிய கட்சிகள் கிட்ட இருந்து எவ்வளவு ஓட்ட பிரிக்குது அப்படிங்கறதான் இது. ஓகே, இப்போ இந்த ஒரு நம்பரை மட்டும் நல்லா கவனிங்க. 35%, 35%. இதுதான் அந்த மேஜிக் நம்பர். தவகை தனியா நின்னு ஜெயிக்கணும்னா மினிமம் இவ்வளவு ஓட் ஷேராவது அவங்களுக்கு வேணும்னு அரசியல் ஆய்வாளர்கள் சொல்றாங்க. இந்த 35ங்கிற நம்பரை மட்டும் மனசுல நல்லா வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம பார்க்க போற எல்லா கணக்குகளும் இதை பேஸ் பண்ணி தான் இருக்க போகுது. இப்ப நாம முதல் சினாரியோக்குள்ள போகலாம். ஒருவேளை தவேகாவோட என்ட்ரி ஆளும் திமுகவுக்கு ஒரு பெரிய அடியா இருந்தா என்ன ஆகும்? தவேகாவுக்கு அந்த 35% ஓட்டு கிடைக்குதுன்னு நம்ம வச்சுக்கலாம். அந்த 35% ஓட்டுல பாதிக்கு பாதி, அதாவது தவேகா பிரிக்கிற ஓட்டுல 50% திமுகவோட ஓட் பேங்க்ல இருந்து வந்தா அப்போ தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த மாதிரி நடந்தா பாருங்க, திமுக ஒரு பெரிய சரிவை சந்திக்கும். இதோட நேரடி ரிசல்ட் என்னன்னா, தவகா 145 சீட்ல ஜெயிச்சு ரொம்ப ஈஸியா ஆட்சி அமைக்க தேவையான மெஜாரிட்டியை பெற்றுடும். இப்போ 2வது சினாரியோ. இதுல திமுகவுக்கு ஏற்படுற பாதிப்பு இன்னும் அதிகமாகுது. அப்போ என்ன நடக்கும்னு பார்க்கலாமா? மறுபடியும் தவேகாவுக்கு அதே 35% ஓட்டு தான். ஆனா இந்த முறை அந்த ஓட்டுல 60% திமுக கிட்ட இருந்தும் 30% அதிமுக கிட்ட இருந்தும் பிரிஞ்சா கணக்கு எப்படி மாறும்? இதோட விளைவு இன்னும் ஆச்சரியமா இருக்கு பாருங்க. திமுக கிட்டத்தட்ட 141 இடங்களையும் அதிமுக 18 இடங்களையும் இழக்க நேரிடும். இதனால தவகாவோட பலம் 159 இடங்களா உயரும். இது ஒரு மாபெரும் வெற்றி. நாம பார்த்த 3 சினாரியோலையும் இதுதான் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஹையஸ்ட் சீட் கவுண்ட். சரி, இப்போ நம்மளோட கடைசி, அதாவது 3வது சினாரியோக்கு வருவோம். இதுல தாவக 2 பெரிய கட்சிகளையும் சமமா பாதிச்ச என்ன ஆகும்னு பார்க்கலாம். இந்த 3வது சான்ஸ்ல தவக தனக்கு கிடைக்கிற ஓட்ட திமுக அதிமுக 2 பேர்கிட்ட இருந்தும் சரிசமமா, அதாவது தலா 40% அளவுக்கு பிரிச்சு எடுத்தா முடிவுகள் எப்படி இருக்கும்? இந்த கணக்குப்படி பார்த்தா திமுக 89 இடங்களையும் அதிமுக 50 இடங்களையும் இழக்க நேரிடும். அப்ப கூட தவக 139 இடங்களை ஜெயிச்சு ஆட்சி அமைக்க தேவையானதை விட அதிக இடங்களை பெறும். இந்த 3 சூழ்நிலைகளையும் இந்த சார்ட் ஒரே இடத்துல காட்டுது. பாத்தீங்களா? முதல் சினாரியோல 145, 2வதுல 159, 3வதுல 139. தவகை யாருடைய வாக்குகளை பிரிக்கிறாங்கங்கிற அந்த சின்ன ஒரு விஷயம் அவங்களோட வெற்றி எண்ணிக்கையை எவ்வளோ பெருசா மாத்துதுன்னு இது தெளிவா புரிய வைக்குது. நாம இவ்ளோ நேரம் எண்களை பத்தி பேசிட்டோம். இதெல்லாம் வெறும் கணக்கு தானே. ஆனா நிஜத்துல இது சாத்தியமா? வாங்க எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். அரசியல் ஆய்வாளர் அமிதாப் திவாரி என்ன சொல்றாருன்னா, கணக்குப்படி 35% வாக்குகள் தேவைங்கிறது கரெக்டு தான். ஆனா நிஜத்துல ஒரு புது கட்சி அவ்வளவு வாக்குகளை பெறுவது இப்போதைக்கு ரொம்பவே கஷ்டம் அப்படிங்கிறாரு. இது நாம பார்த்த கணக்குகளுக்கு ஒரு ரியாலிட்டி செக் கொடுக்குது. அப்போ இதுல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, எண்கள் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வழியை காட்டலாம். ஆனா நிஜ அரசியல் களம் கணக்குகளை விட ரொம்பவே சவாலானது. ஒரு புது கட்சி ஜெயிக்கிறதுங்கிறது அவ்வளவு சுலபமான பயணம் கிடையாது.
அதனால கடைசி கேள்வி அவங்க ஜெயிப்பாங்களா இல்லையாங்கிறது மட்டும் கிடையாது. ஒருவேளை அவங்களால ஜெயிக்க முடியலைனாலும் மத்தவங்களோட வெற்றியை தடுக்கிற ஒரு கிங் பிரேக்கரா இருப்பாங்களா, இல்ல யார் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ற ஒரு கிங் மேக்கரா உருவெடுப்பாங்களா? இந்த கேள்விக்கான பதில